அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோருமே நான் பெரிய ஆள், நான் தாழ்ந்தவன், அவன் பெரிய பணக்காரனாக இருக்கான், நான் இலையாக இருக்கேன், இது மாதிரி உயர்வு தாழ்வை பற்றி ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டங்கள் இருக்கும். ஆனால் வள்ளுவ பெருந்தகை அழகான ஒரு 2 வரியில் சொல்கிறாரு, உயர்வுனா என்ன, தாழ்வுனா என்ன அப்படிங்கிறத வள்ளுவ பெருந்தகை இந்த திருக்குறளில் சொல்கிறாரு. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். இந்த குறளோட பொருள் என்னென்னா, மேலே இருக்கிறவங்க, அதாவது மேலே இருக்கிறவங்க இப்போ நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி இருக்கிறவங்க உயரிய பண்பு இருக்கணும், நல்ல பண்புகள், அறப்பண்புகள் நம்மள்ட்ட இருக்கணும். அப்படி அந்த அறப்பண்புகள் இல்லாதவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்பட மாட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு வலியவர், ஒரு எளியவர், அது கீழ்நிலையில் இருக்கிற கூட, ஒரு வேலையில் கூட கீழே கூட இருக்கலாம், ஆனால் அவங்கள்ட்ட உயர்ந்த பண்பு இருக்கும். இந்த அறக்காரியங்களோட கூடிய உயர்ந்த பண்பு அவங்கள்ட்ட இருக்கும். அந்த உயர்ந்த பண்பு தான் இங்கே மேலோங்கி இருக்குது. அதைத்தான் சொல்கிறார் வள்ளுவ பெருந்தகை. உயர்வு தாழ்வு என்பது அவர்களுடைய பண்பை பொறுத்து தான், அவருடைய தரத்தை குறிக்கிறதுக்கு கிடையாது. அவரோட பண்பை தான் மிகப்பெரிய ஒரு உயர்வு தாழ்வாக வள்ளுவ பெருந்தகை சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு குறள். இந்த குறள் உங்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். எந்த விதமான ஏற்ற தாழ்வும் இல்லாத சமூகத்தை நம்ம உருவாக்கணும். தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வாங்க. ஏன்னா உயர்வு தாழ்வு என்பது அவருடைய பண்பை பொறுத்து தான் இருக்குது, அவருடைய ஊக்கத்தை பொறுத்து இருக்குது, அவரோட முயற்சியை பொறுத்து இருக்குது. இப்போ இருக்கிறோம் நம்ம இப்படியே இருப்போம் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஸோ முயற்சி பண்ணுங்கள், பண்பை வளர்த்துக்குங்க, அறத்துடன் கூடிய பண்பை வளர்த்துக்குங்க. உங்களை எங்கேயோ அது love you all. Have a great day. மேலே உயர்ந்து பாருங்கள்.